யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? ஆபத்துன்னு உதவி கேட்ட வந்த பொண்ண வீட்டு விட்டு வெளில துரத்திருக்கிய. நீ எல்லாம் ஒரு அப்பனா? இத பார், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். மரியாதை போயிடு. போலேன்னா என்னையா பண்ணுவ? கழுத்து பிடிச்சு தள்ளுவியா? இல்ல, நானும் தெரியாம தான் கேக்குறேன். காயத்ரி அப்படி என்னையா தப்பண்ணா? கேட்டா காலேஜ்ல இருந்து ஓடி போயிட்டா, மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு சொல்லுவ, அப்படிதானே? இதுவே ஒண்ணு எவ்வளவு நாளைக்கு தாங்க சொல்ல போறீங்க? நான் தான் சொல்றேனே ஐயா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இதுக்கு மேல உங்களுக்கு புரியாதா? ஒரு தப்பும் பண்ணாத காயத்ரிய ஏங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? நீ எல்லாம் என்ன ஜென்மம் ஐயா? டேய், மரியாதையா பேசு. ஏய், உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? பெத்த பொண்ணு எக்கேடு கட்டு போனா எனக்கு என்னன்னு நடுராத்திரியில அம்போன்னு விட்டு போனவன் தானேயா நீ? உனக்கு மரியாதை வேற கேக்குதா? என்னடா உன் பாட்டுக்கு பேசிட்ட போற? அடி வாங்கறதுக்கு முன்னாடி இங்க இருந்து மரியாதையா போயிடு, இல்ல அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். நீ அடிக்கிற வரைக்கும் நான் வேடிக்கையா பார்த்துட்டு இருப்பேன். என் அப்பா மேல கை வைக்க நீ யாரு? இல்ல காயத்ரி, இது எங்க குடும்ப விஷயம். இதுல தலையிட உனக்கு உரிமை கிடையாது. ஆமா, நீ சொல்றது உண்மைதான். எனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் யாரு? பாத்தீங்கல்ல, உங்களை விட்டு கொடுத்தாளா? எங்க காயத்ரி நம்ம பொண்ணுங்க, உங்க மேல அவ உயிரையே வச்சிருக்கா. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அவளை உள்ள கூப்பிடுங்க. எங்க கூப்பிடுங்க. எங்க நில்லுங்க. அப்பா நில்லுங்கப்பா. காயத்ரி இப்படி பேசிட்டான்னு நம்ம அவளை இப்படி தனியா விட்டுட்டு வந்துட்டோமே. அப்புறம் அவங்க அப்பாவுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? காயத்ரி, சாரி சூர்யா. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வண்டியில இருங்க. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க சூர்யா. எனக்கு எங்க அப்பா தான் உலகம். எங்க அப்பா என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு எவ்வளவுதான் வெறுத்தாலும் அவர் என்ன உயிருக்கு உயிரை நேசிச்ச காலம் இருந்துச்சு சூர்யா. என்ன அவர் உள்ளங்கையில வச்சு தாங்காத குறைதான். அப்படிதான் என்ன வளர்த்தாரு. ஏதோ என் போதாத காலம் எல்லாம் கனவு மாதிரி கலைஞ்சு போச்சு. இன்னைக்கு அவர் கண்ணுக்கு நான் மோசமா தெரிஞ்சாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் கடவுள் தான். அவர் என்ன என்னதான் அவமானப்படுத்தினாலும் எப்படிதான் எடுத்தறிஞ்சு பேசினாலும் அவர் மேல இருக்கிற மரியாதை எனக்கு குறையாது. என்னால அவரை விட்டு கொடுக்க முடியாது. அதனாலதான் நீங்க அவர் கூட சண்டை போட்டதை பார்த்ததும் எனக்கு கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்துலதான் என்ன பேசுறதுன்னு தெரியாம நான் அப்படி பேசிட்டேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சூர்யா. என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது, ஆனா எனக்கும் உன் மேல அக்கறை இருக்கு. அதை நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க காயத்ரி? அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க என் ஃப்ரெண்டு காயத்ரி. உங்களை யாராவது அவமானப்படுத்தினா அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அது உங்க அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அதனாலதான் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன்.
ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி காயத்ரி. சூர்யா, நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? சரி, சாரி கேட்கல, வண்டியில இருங்க. பாட்டி உங்களை காணும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ என் மேல இருக்கிற கோவம் உங்களுக்கு போயிடுச்சா? போனதுனால தானே வண்டியில ஏறுன்னு சொல்றேன். வாங்க. ஆமா, உங்களை யாரோ துரத்திட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்களே, அந்த பசங்க பேர் என்ன? அவங்க என்னோட கிளாஸ்மேட் சூர்யா. விட்டுடுங்க. கிளாஸ்மேட்ஸா நடந்துக்கலையே காயத்ரி. நீங்க மட்டும் ஏன் அவங்கள பத்தி கவலைப்படுறீங்க? தப்பு செஞ்சவங்க திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறதுல தப்பு இல்லையே. உண்மைதான். ஆனா மன்னிக்க கூடிய தப்பை தான் மன்னிக்கணும். தண்டிக்க வேண்டிய தப்பையும் மன்னிச்சிட்டோம்னா அது அவங்களுக்கு அதோட பெரிய தப்பை செய்ய தைரியத்தை கொடுத்துரும். நீங்க அவங்க பேரை சொல்லுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சந்துரு, அவன் ஃப்ரெண்டு விஸ்வா. சரி, அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். வாங்க. போலாமா? மணி 12 ஆறுது. இன்னும் அந்த காயத்ரிய காணுமே. இப்படி ஒரு நாள் கூட லேட்டா வந்தது இல்லையே. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என் மனசு வேற கடந்து பதறுது. கடவுளே, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாது. நான் வேணா உனக்கு பாலாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்ப்பா. வீட்டுல இருக்கிற பொண்ணு காலேஜுக்கு போயிருக்கிறா. இவ்வளவு நேரமாயும் வீட்டுக்கு திரும்பி வரலையேன்னு இந்த ஜனங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இப்படி படுத்து தூங்குதுங்களே. என்ன ஜென்மங்களோ. வாங்க காயத்ரி. காயத்ரி, ஏன் இவ்வளவு லேட்டு? என்னாச்சு? கண்ணெல்லாம் வேற கலங்கி இருக்கு. தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க பாட்டி. நானே ரொம்ப நொந்து போய் வந்திருக்கேன். பாவம், உங்க தூக்கம் வேற கெட்டு போச்சு. சரி, நான் போய் படுக்கிறேன். டயர்டா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. பரவாயில்ல காயத்ரி. வரேன் பாட்டி. சூர்யா, சூர்யா, என்ன நடந்தது? அவ ஏன் ஒரு மாதிரியா போறா? எதன்னு சொல்றீங்க பாட்டி? காயத்ரி அனுபவிக்கிற கஷ்டத்தை சொல்லவா, இல்ல அவளை கஷ்டப்படுத்தி பாக்குற லிஸ்ட்ல அவங்க அப்பா இருக்காரு அந்த கொடுமைய சொல்லவா? சூர்யா, ஆமாம் பாட்டி, பாவம் காயத்ரி. அவ இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் அனுப்பிக்க போறாளோ தெரியல. அந்த ஆண்டவனுக்கு தான் அதெல்லாம் வெளிச்சம். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு பாட்டி. நானும் சரி, உங்க பேரன் விஜயும் சரி, ரொம்ப கைராசிக்காரங்க. அப்பா அம்மாக்கு ஒரு நல்ல மகளா, தங்கச்சிக்கு ரொம்ப பொறுப்புள்ள அக்காவா, காலேஜ்ல நல்லா படிக்கிற மாணவியா, அப்படி சந்தோஷமா இருந்த காயத்ரி வாழ்க்கையில ஒரு பிரச்சனை உருவாக்கி அவ இன்னைக்கு அனுபவிக்கிற கொடுமைக்கு எல்லாமே காரணம் நானும் விஜயும் தானே பாட்டி. நான் மட்டும் ரேணுகாவுக்கு பதிலா காயத்ரியை தூக்கிட்டு வராம இருந்திருந்தா, இல்ல விஜய் என்கிட்ட ரேணுகாவை தூக்கிட்டு வான்னு என்கிட்ட ஹெல்ப் கேட்காம இருந்திருந்தா, காயத்ரிக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே பாட்டி. சரிப்பா, நடந்தது நடந்துடுச்சு. இனிமே அதை மாத்த முடியாது. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு. சொல்றேன் பாட்டி. காயத்ரி இன்னைக்கு டியூஷன்ல இருந்து வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்போ அவளை 2 ரவுடி பசங்க துரத்த ஆரம்பிச்சாங்களாம். இதுக்கும் மேலேயும் அமைதியா வரதுக்கு என் மனசு கேட்கல பாட்டி. போய் நல்லா 4 வார்த்தை கேட்டுட்டு தான் வந்தேன். நடுவுல காயத்ரி வந்து தடுத்துட்டா. இல்லைன்னா எனக்கு வந்த கோபத்துக்கு நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. இப்படி எல்லாமா மனுஷங்க இருப்பாங்க? தான் பெத்த பொண்ணு துடிக்கிறத பார்த்துட்டு அந்த அண்ணாமலையால எப்படி இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுது? சில மனுஷங்க இருக்காங்களே பாட்டி, தன்னோட கௌரவத்துக்காக சொந்த பொண்ணே கொலை பண்றாங்களே. நம்ம நாட்டுல அது நடந்துக்கு தானே இருக்கு.
ஊர்ல எங்கேயோ நடக்கிறது வேணும்னா நம்மளால தடுக்க முடியாது. ஆனா நம்ம கண்ணெதிர்க்க நடக்கிற இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனத்தை நாம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. நம்ம எதிர்ப்பை காட்டியே ஆகணும். அப்பதான் அவங்க செய்யறது தப்புன்னு அவங்களுக்கு புரியும். பொழுது விடியட்டும். அந்த அண்ணாமலைக்கு நான் புரிய வைக்கிறேன். நான் வரேன் பாட்டி. யார் பேருக்கு மார்ச்சுன்னு? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. துர்கா பரமேஸ்வரியம் விஹாய நமஹ பரிபூர்ண கிருபாகடாஜபலசித்யர்த்தம் ஓம் ஜாதவேதசே சுனகாம சோமமராதிக தோணதஹாதி வேதஹ ஷனஃப் பிரக்ருதி துர்காணி விஸ்வானாவீவசிந்தும் துரிதாதக்னிஹ தாம் அக்னிவர்ணாந்தபஷாஜுலந்திம் வை ரோஷினிம் கர்மபலேஷு ஜுஷ்டாம் துர்காம் தேவீம் சரணமஹம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க அன்னைக்கு செக் பண்ணி எனக்கு எந்த குறையும் இல்ல, எனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாவே இருந்துச்சு டாக்டர். எப்ப இவர் வந்து எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொன்னாரோ அப்ப நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல டாக்டர். அதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என்ன செல்வம்? சரி, நாராயணீ நமோஸ்துதே. துர்கா பரமேஸ்வரியம் விஹாய நமஹ ஆஜ்யதீபம் தரிசயாமி ரக்ஷாந்தாரயாமி. துர்கா பரமேஸ்வரியம் விஹாய நமஹ சர்வாபீஷ்டபலசித்திரஸ்து பிரசாதம் தீர்க்க சுமங்கல்யா பிராப்திரஸ்து. யார் பேருக்கு மார்ச்சுன்னு? பாப்பா பேர்ல அர்ச்சனை பாப்பா பேர் பண்ணுங்க. என்ன? பேர் சொல்லுங்க. நாம்னீம் ஆபயோஹ சர்வே ஜனானாம் சகுடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய விஜய ஆயுளாரோக்கியஸ்வரிய. நீங்க கும்பிட்டுருங்க, நான் கோயிலை சுத்தி வரேன். வரேன் டாக்டர். சதுர்வித பல புருஷார்த்த சித்தர்த்தம் துர்கா பரமேஸ்வரியம் பிஹா. ராணி, நீ சாமி கும்பிட்டுட்டு நான் வந்துடுறேன். துர்கா பரமேஸ்வரியம் விஹாய நமஹ ஆஜ்யதீபம் தரிசயாமி பிரசாதம் தீர்க்க சுமங்கல்யா பிராப்திரஸ்து சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜெயதி சர்வாபீஷ்ட. இந்தாமா. டாக்டர். என்ன செல்வம், இன்னும் உங்க வைஃப் கிட்ட உண்மையை சொல்லியா? இல்ல டாக்டர், சொன்னா எங்க பிரச்சனையாயிருமோன்னு தான் சொல்லல. நீங்களும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சொல்லாம இருந்தாதான் பிரச்சனை வரும் செல்வம். உடனே சொன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது, என்னால புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக சொல்லாம இருக்க முடியுமா? அவங்களுக்கு புரியுற மாதிரி பக்குவமா எடுத்து சொல்லுங்க. அவங்க மனசுல ஆசையை வளர்த்துட்டீங்க, எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? சீக்கிரமா எல்லாத்தையும் சொல்லிடுங்க, இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். உடனே அவங்க கிட்ட சொல்லிடுங்க. வாமா, உடம்பு நல்லபடியா பாத்துக்கோ. கொடுத்த மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடு. வரேமா. சரிங்க, வரேன் செல்வம். என்னங்க டாக்டர் என்கிட்ட ஏதோ சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஏன் முழிக்கிறீங்க? சொல்லுங்க. அது விட்டமின் டேப்லெட் மட்டும் சாப்பிட்டா பத்தாது, அடிக்கடி செக்அப் போறணும், மெயினா நம்பிக்கையோட இருக்கணும்னு சொன்னாங்க. சரி, வாங்க போலாம். எப்படியோ நீங்க காப்பாத்திட்ட. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு தெரியல. கடவுளை நீ தான் காப்பாத்தணும். போலாமா? வாங்க பாட்டி. அப்பா இருக்காரா? உள்ளதான் பாட்டி இருக்காரு. வாங்க வாங்க பாட்டி, உட்காருங்க. நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன். அம்மா, அம்மா, அக்கா ஒரு பாட்டி வீட்டை தங்கியிருக்கால, அந்த பாட்டி வந்திருக்காங்கம்மா. ஐயோ, என்னவா இருக்குமோ? வா.
அம்மா இவ்ளோ காலையிலேயே வந்திருக்கீங்க. அங்க பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? காயத்ரி எப்படி இருக்கா? அனாவசியமா கவலைப்படாதீங்க. கடவுள் புண்ணியத்துல அவன் நல்லா தான் இருக்கா. உன் புருஷனை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன். எங்க இருக்காரு அந்த பெரிய மனுஷன்? ரூம்ல இருக்காருமா. என்னையா பெரிய மனுஷா, உனக்கெல்லாம் எதுக்கையா வேஷ்டி ஷர்ட், மூஞ்சி மேல ஒரு மீசை, ஆம்பளைன்னு காட்டிக்கிறதுக்கா? என்னம்மா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? வீடு தேடி வம்பிழுக்கலான்னு வந்திருக்கீங்களா? ஆமாய்யா, வம்பு இழுக்கலான்னு தான் வந்திருக்கேன். நேத்து நீ பண்ண காரியம் கேட்டதுல இருந்து மனசு நெருப்பா கொதிக்குது. அதனாலதான் எப்ப விடியுன்னு காத்திருந்து நாக்கு பிடிங்கிற மாதிரி உன்னை 4 வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன். அண்ணாமலைன்னு அந்த அண்ணாமலையார் பேரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட கருணையே இல்லாம இருக்கியே. நட்ட நடு ராத்திரில உன் பொண்ணு ஆபத்துன்னு வந்து நிக்கிறப்போ உன் வரட்டு கௌரவத்துக்காக கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவளை வீட்டை விட்டு துரத்துனியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் மனுஷனா இல்லையான்னு யாருகிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காயத்ரி ஒரு நம்பிக்கை துரோகி. என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு என்னோட சுகம்தான் முக்கியம்னு எவன் கூடயோ ஓடி போன தருதல. அந்த மானங்கட்ட ஜென்மத்துக்கு என்ன நடந்தாலும் சரி, ஏன் செத்தே போனாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு அவளுக்கு வேணும்னா அப்பா, அம்மா, தங்கச்சின்னு உறவுகள் தேவைப்படலாம். அதுக்காகத்தான் ஒவ்வொரு முறையும் பொய் புரட்ட சொல்லி டிராமா போட்டு வீட்டுக்குள்ள வந்துடலான்னு பாக்குறா. ஆனா நான் அவளுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை பார்த்தவன். நடிப்பு, நாடகம்லாம் என்கிட்ட செல்லாது. அவ என்ன நாடகம் போட்டாலும் சரி, இனி இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அவ எனக்கு தேவையும் இல்லை. ஒருவேளை வேற யாருக்காவது அவ தேவைப்பட்டா அவங்களும் அவளோட போயிடலாம். உன்னை முட்டாளன் மட்டும்தான் நினைச்சேன். நீ இப்படி முரட்டு முட்டாளா இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. உன் பொண்ணு காயத்ரி யார் கூடயும் ஓடி போகல. 1000 தடவை அவளும் சொல்லிட்டா. அவளை தூக்கிட்டு போனானே ஒருத்தன், அவளும் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அவளை சொந்த பேத்தியா என் கூடவே வச்சிட்டு இருக்கிற நானும் பல தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா நாங்க யார் சொல்றதையும் கேட்காம அவ மேல கண்மூடித்தனமா பழிய சுமத்துறியே. நீ எல்லாம் ஒரு அப்பனா? நான் யாருங்கிறது இருக்கட்டும், நீங்க யாரு? அவளுக்காக இவ்வளவு தூரம் வக்காலத்து வாங்கி பேசுறீங்களே, உங்களுக்கு அவளுக்கு என்ன உறவு? பதில் சொல்ல முடியல இல்ல? முடியாது. அடுத்தவங்க விஷயத்துல தேவையில்லாம தலையிட்டா இப்படிதான் தலை குனிஞ்சு நிக்கணும். இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. இதுக்கு மேலே இங்க நின்னுட்டு இருந்தீங்க, வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். இத பாருங்க. அம்மா தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்கம்மா. நீங்க எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. அது செவிடங்காதுல ஊதுன சங்கு மாதிரி. எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆமாம் பாட்டி, எங்க அப்பா ஏதாவது மரியாதை குறைவா பேசுறதுக்குள்ள நீங்க போயிடுங்க. இருமா, நீ பயப்படாத. உங்க அப்பா என்ன மரியாதை குறைவா பேசினதுனாலே ஏன் மரியாதை ஒண்ணும் கெட்டு போகாது. அது எப்பவும் அப்படியே தான் இருக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்னையா என்ன கேட்டே? எனக்கும் காயத்ரிக்கும் என்ன உறவுன்னு கேட்டேல்ல, சொல்றேன். காயத்ரி என் பேத்தி. சாதாரணமா பேச்சுவாக்குல பேசுவாங்களே பாட்டி பேத்தின்னு, அப்படியெல்லாம் இல்ல. கேட்டுக்கோ, காயத்ரிய முறைப்படி என் பேத்தியா சுவிகாரம் எடுத்துக்க போறேன். அதுக்கு பிறகு அவளுக்காக வக்காலத்து வாங்கிக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன். ஆனா நீ என்ன தேடி வருவ, உன்னை வர வைப்ப. காயத்ரி ஆசைப்பட்ட மாதிரி அவளை கலெக்டர் ஆக்குவேன். கலெக்டர் காயத்ரின்னு இந்த உலகமே அவளை புகழதான் போகுது. அப்ப நீ அவளை பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கோ, காயத்ரி என் பொண்ணுன்னு பெருமைப்பட்டுக்கிறதுக்கோ அப்ப உனக்கு உரிமையும் இருக்காது, தகுதியும் இருக்காது. அன்னைக்கு என்கிட்ட வந்து
நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். ஒரே ஒரு முறை என் பொண்ணு காயத்ரிய பாக்குறதுக்கு அனுமதி கொடுன்னு என்கிட்ட கெஞ்சதான் போறேன். அப்ப சொல்றேன் காயத்ரிக்கும் எனக்குன்னு என்ன உறவுன்னு. இப்ப வரேன்.